வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். ரவி வந்து ஹோட்டலில் வந்து குக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு, இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கே, ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி அவங்க மேடமும் வந்து ரீத்துவும் வந்து கேட்குறாங்க, இன்னைக்கு லீவ் போட்டுருக்கலாம்ல அப்படின்னு. இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது வழிக்கு விழுந்துடுறாங்க. அவங்கள வந்து தூக்கிட்டு வராரு ரவி. அப்போ வந்து நேராக ரவி ஒய்ஃப் வந்து நேராக வந்துடுறாங்க ஹோட்டலுக்கு. அப்போ நேராக இவங்க தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு வேகமாக வந்து ஆட்டோலேயே திரும்ப ஏறி போயிடுறாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவி உடனே ரீத்துவை கீழே இறக்கி விட்டுட்டு பின்னாடி ஓடி போய் கெஞ்சுறாங்க. ஆனாலும் அவங்க வந்து வேகமாக வந்து போயிடுறாங்க ஆட்டோவில். ரீத்துவை வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்றாரு ரவி. ஆனால் இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போனால் எல்லோரும் வந்து கிளம்பி இருக்கிறாங்க ஃபங்க்ஷன் போகிறதுக்கு. மீனா, முத்து, அண்ணாமலை எல்லோரும் வந்து கிளம்பி இருக்கிறாங்க. விஜயாவுக்கு நல்லா மேக்கப் போட்டு ரோகிணி வந்து விஜயா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லோரும் கிளம்பி இருக்கும்போது எல்லாரும் வந்து ரவிகிட்ட சுருத்தி எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ரவி வந்து இல்லை, ஒரு ரெக்கார்டிங் இருக்குது, போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்றாங்க. ஆனால் முத்துக்கும் மீனாக்கும் சந்தேகம் வருது. போய் அவங்ககிட்ட கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையை சொல்கிறாரு. எல்லோரும் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. எல்லோரும் வந்து எங்கன்னு கேட்குறாங்க, சுருத்தி எங்கன்னு. இப்போ வந்து நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.